ஹலோ மக்களே, ஈஸியாக நல்லா சாஃப்ட்டாக வந்துட்டு பனானா கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் 4 பனானா எடுத்திருக்கேன். நல்லா வந்துட்டு பழுத்த பனானாவாக 4 பனானா எடுத்திருக்கேன். இது கூடயே வந்துட்டு ஒரு டம்ளர் வந்துட்டு பால் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1.5 டம்ளர் கிட்ட வந்துட்டு சுகர் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்துட்டு ஒரு 1/4 மூடி வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். மைதா மாவு ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பனானாவோட மைதா மாவை சேர்க்க போகிறோம். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடாவும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் வந்து அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு கேக் டின்னில் வந்துட்டு பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த கேக் மிக்சரை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். அவன் வந்துட்டு ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம கேக்கை வந்துட்டு பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் சாஃப்டான பனானா கேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.